வட இந்தியால 3 வேளையும் சப்பாத்தி சாப்பிடுற பழக்கத்த வச்சிருக்காங்க. ஆனா அத ஒரு வேளை சுடுறதே ரொம்பவே கஷ்டமான விஷயம். சப்பாத்தி மாவ பெசஞ்சாலே கை வலி எடுக்க ஆரம்பிச்சுரும். சப்பாத்தி சுட்ட உடனேயே நெறைய பெண்கள் கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பார்த்திருப்பீங்க. அப்படிதான் 2007 காலகட்டத்தில சிங்கப்பூர்ல இந்திய வம்சாவளியான பிரணவதி நாகர்கர் அப்படிங்கிறவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க எப்பவும் போல சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கை வலிச்சிருக்கு. அப்பதான் உணர்றாங்க, நாம ஒரு 4 சப்பாத்தி சுடுறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா நெறைய இந்திய பெண்மணிகள் தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்நாள்லயுமே இந்த சப்பாத்தி சுடுறதுக்காக கிச்சன்லயே கழிக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. பிரணவதி நாகர்கர் ஒரு இன்ஜினியர். தன்னுடைய இன்ஜினியர் மூளையை பயன்படுத்தி அவங்க ஒரு புது சாதனத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் ரோட்டிமேட்டிக். இந்த ரோட்டிமேட்டிக் மூலமா தானா நம்ம சப்பாத்தி சுட்டுக்க முடியும். மனிதனுடைய இடையூறு இல்லாமலே இது தானா சப்பாத்தியை சுட்டுக்கும். அதுக்கப்புறம் அதை ஒரு கப்பிள் பிசினஸா ஃபேமிலி பிசினஸா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அவங்களும் அவங்க கணவரான ரிஷியும் இணைந்து சிம்பிளிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனம் மூலமா இந்த ரோட்டிமேட்டிக்கை விற்பனை பண்ண தொடங்கினாங்க. இந்த ரோட்டிமேட்டிக்கானது உலகம் முழுக்க இந்தியர்கள் மத்தியில மிகப்பெரிய பிரபலமாச்சு. இதுல நீங்க வெறும் மாவையும் உப்பையும் அதோட தண்ணி எண்ணெய் இந்த மூணுத்தையும் போட்டு வச்சுட்டாலே போதும், அதுவே சப்பாத்தி சுட்டு உங்களுக்கு தந்துடும். அரை மணி நேரத்திற்குள்ளாகவே உங்களுக்கு தேவையான சப்பாத்திகளை இது சுட்டு கொடுத்துருமாமா. அதோட சப்பாத்தி எந்த திக்னஸ்ல இருக்கணும், எவ்வளவு ஆயில் ஊற்றணும் அப்படிங்கிறதையுமே நீங்க இதுல சேஞ்சஸா கொடுத்துக்கலாமாமா. கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல இந்த நிறுவனமானது வருமானத்தை ஈட்டுச்சு. இந்த நிறுவனம் இப்ப சிங்கப்பூர்ல இருக்கு. இந்த ரோட்டிமேட்டிக் பாத்தீங்கன்னா 83,000 இருந்து 1,75,000 வரைக்கும் பல வெரைட்டிகளை கிடைக்குதாமா. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க வாங்கிக்கலாம். ஆனா இதுல சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த ஐடியா ஒரு சூப்பர்பான ஐடியா. நிறைய பேர் சப்பாத்தியை ஆட்டோமேட்டிக்கா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டிசைன் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில குறைகள் இருக்கு. ஆனா நீங்க ஒருவேளை இந்த ஐடியாவை பயன்படுத்திக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா சப்பாத்தி சுடுற, ஆட்டோமேட்டிக்கா தோசை சுடுற மாதிரியான ஒரு பொருளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படிங்கறத இந்த ரோட்டிமேட்டிக் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதோட பிரணவதி நாகர்கர் அண்ட் ரிஷியோட கதையில கப்புல நீங்க சரியான முடிவு எடுத்தீங்கன்னா நீங்க கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும்.